வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்கோ நோ சுட்டாக்கோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல் செட்டிங்ல இருக்கிற ஒரு ஹாரர் கேம் தான் வந்து ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் பாத்தீங்கன்னா நம்ம இதற்கு ப்ளே பண்ண ஹாரர் கேம் மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஜப்பான் பேயா சூப்பர். பாஸ்போர்ட் எடுக்காம நாடு விட்டு நாடு போற போல இருக்குது. மக்களே வீடியோக்கு நேரா லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மோட் இருக்கு. இந்த நைட் மேர், யாங்கர், ஹார்ட், நார்மல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாண்டர்னு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்றோம் அப்படின்றதுனால வந்து நம்ம நார்மல் மோட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மத்த மோட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம என்ன கார்ட்டூன்ல வர பொம்மை மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கேம்ல எப்படி ப்ளே பண்ண ஆரம்பிச்சே? இது ஆக்சுவலி வந்து கார்ட்டூன் மாதிரி, ஏதாவது அனிமே மாதிரி தெரிஞ்சா கூட அவளை வந்து என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றது கேம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் மக்களை நீங்களா பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்றா நீங்களே பாருங்க. என்ன ஒரே ப்ளூ கலர்ல இருக்குது? ஓ இருட்டா இருக்குதா? பரவாயில்ல இருட்டங்க கூட எங்க போட்டு எடுத்துன்னு தெரியுது. சரி ஓகே, முதல்ல சுவிட்ச் போடணும். மெயின் எங்க இருக்குது பாரு. எங்க இருக்குன்னு அப்புறம் பார்த்துப்போம் மக்களே. ஃபர்ஸ்ட் இது ஓகே, இது வந்து மெடிக்கெட் மாதிரி நினைக்கிறேன். இது என்ன ஏதோ கலெக்ட் பேஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பேஜ் கலெக்ட் பண்ணணும்னு தெரியலையே. சரி இருங்க, இது ஓகே. இது வந்து பிரேக்கர் ஸ்விட்ச் வந்து ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்விட்ச் எதுக்குன்னு தெரியல. ஓகே, இது வந்து கீழே வர ஒரு நோட் எழுதி இருக்கு, சாரின்னு சொல்லிட்டு. ஐயோ லாக், யாரா அது? என்னடா டைரியா? இது ஒரு நிமிஷம். ஆஹா, கையில கத்தி வச்சிட்டு இருக்கறா. அது எவ்வளவு பெரிய கத்தி. நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே. வலிய மறைச்சு நிக்கிறா மக்கள். எப்படி அவளை தாண்டி போறதுன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது இப்போ. ஐயோ வலிய மறைச்சு நின்னு இருக்கறாளே, வெளிய போட்டு தள்ளுவாளோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா போட்டு தள்ளுறது வந்து இன்னத்துக்கு போட்டு தள்ளி இருக்கணுமே. எதுவுமே பண்ணாம தான் இருக்கா. இருங்க மக்களே பார்க்கலாம். ஓடு 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 சீக்கிரம் ஓடு. எப்படி உங்களுக்கு சடக்குன ஒரு கிளி கிளிச்சிட்டு ஐயோ ஆடியாரை போறதே. ஆஹா, இவ நம்மள போட்டு மூள பண்ண போகுது. சீக்கிரம் ஓடு ஓடு. ஐயோ மக்களே, கொடூரமா வந்து நம்மள கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஐயோ பின்னாடி வராளே. சரி ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னது? இந்த கேமோட கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இவகிட்ட எஸ்கேப் ஆகுறது மட்டும் தான் மக்களே. அதாவது நம்ம இவகிட்ட இப்ப இந்த ஸ்கூல்ல தனியா மாட்டிட்டு இருக்கோம். அவகிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு மெயின் டோர், அதாவது எஸ்கேப் பண்ண போறோம்ல, அந்த கேட்டோட சாவி வேணும். அதை தான் தேடணும். என்ன ஒளிஞ்சிட்டா? அவ என்ன பண்றா? அதான் என்ன பண்றான்னு தெரியலையே. ஒரு நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடுறாளா? அங்கிருந்து சிரிக்கிற சத்தத்தை கேட்டாலே அடி வயிறலாம் கலங்குது மக்களே. சரி அங்கிருந்து நம்ம போயிருவோம். இருங்க வரலாம். தொடர்ந்து முடிச்சிட்டா, சீக்கிரமா ஓடு. ஐயோ இந்த பேச்சுகளால எங்க ஓட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அந்த 7 பேஜ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா மக்களே. அதை கலெக்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து தப்பிக்கிறதுக்கான வே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சாவி கிடைக்கலாம், இல்லை கோடு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன இவ எங்க போனாலும் வந்துகிட்டே இருக்கறா, அப்புறம் எப்படி நம்ம பேச்சு கண்டுபிடிக்கிறது? தெரியலையே. இருங்க மக்களே, இருட்டா வேற இருக்கு. இது லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் ரூம் எங்க இருக்குன்னு தெரியணும். அதுவும் எங்க இருக்குன்னு வேற தெரியல. பேசாம நம்ம ஏதாச்சும் கிளாஸ் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம். அவ போனதுக்கு அப்புறம் போலாம். என்ன சொல்றேன்? எங்க மக்களே போக முடியுது. எல்லா ரூமும் பாருங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஓப்பன்ல இருந்தாச்சும் கிளாஸ் ரூம்ல போய் ஒளியா. ஓகே, இந்த ரூம் வந்து ஓப்பன்ல இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா இருப்போம். கிளாஸ் ரூம்குள்ள வர மாட்டான்னு நினைக்கிறேன். இருங்க மக்களே, அப்படியே ஹைட் ஆகி சைலண்டா இருக்கும். என்ன கிளாஸ் ரூம்குள்ளே வரா? ஆஹா, அப்பனா நம்ம இந்த ஸ்கூல்ல எங்க போனாலும் வருவாளா? ஐயோ அப்படிதான் நினைக்கிறேன் மக்களே. இருங்க, ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கா. ஏய் நம்மள ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா மக்களே. அப்ப வந்து நம்மள காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க எப்படி வெயிட் பண்ணுவோம். டைரி வேற கேக்குறா, கொடுத்துடலாமா பேசாம? பேசாம குடுத்துரு, குத்திர போறா. சரி இந்தாங்க கொடுத்துருவோம். மா நீ கேட்ட டைரியை கொடுத்தாச்சு, நாங்க இப்ப கிளம்பலாமா? என்ன பண்ணோம்? நம்ம என்னமோ பண்ணிட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்காளே. ஒன்னும் நம்ம பண்ணலையே. இங்கிட்டு ஓடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன குறுகுன்னு பாக்குறா? ஏய் ஏன் இப்படி பாக்குற? பயமாகுதுடி. எனக்கும் பயமா தான் இருக்கு. அவ நம்மள பாக்குற விதமே சரியில்லை மக்களே. புஷ்ஷா, ஏய் கியூ நமக்கு நான் புஷ்லாம் பண்ண முடியும் போல இருக்கு. ஐயோ புஷ் பண்ணதுக்கு வேற ரொம்ப டெரரா சிரிக்கிறாளே. ஐயோ 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 மாமியாரே. அதாவது சச்சக்கு 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 சச்சக்குன்னு அது கொலை விரல குத்திட்டா மக்களே. ஐயோ ஆஹா, இது சாதா கிளர் இல்ல, இருக்கு பிடிச்ச கிளர். ஓடு ஓடு ஓடு, அடுத்து ஓடுறா. ஓடிடி யாரைக்கு போறதவளே. ஒரு செகண்ட் நல்லா இருக்கா, அடுத்த செகண்டே வந்து டெரரா மாதிரி நம்மள போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றா மக்களே. இவ எனக்கு என்னமோ நம்ம விளையாடுற மாதிரி தெரியல, அவதான் நம்மள வச்சு விளையாடுற மாதிரி தெரியுது. நீ என்ன நினைக்கிற? நானா தான் நினைக்கிறேன். திடீர்னு என்னன்னா ஒளிஞ்சுக்கிறா, திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு குத்துறா, குத்திட்டு சாரி வேற கேக்குறா. ஐயோ ஆஹா, ஜன்னலாட்ட வந்து நின்னு எட்டி பாக்குறா. இந்த டோர் ஏதாவது பூட்டு மாதிரி இருந்தா பூட்டி விட்டுறே. இருங்க மக்களே, லாக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கிக்கா, ஐயோ அவ நம்மள உள்ள வச்சு பூட்டிட்டான்னு நினைக்கிற மக்களே. நம்மளால வெளியே போக முடியல.
இப்ப வெளிய போணும் அப்படின்னா அதை உடைச்சிட்டு தான் போணுமா? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சில நேரங்கள்ல அவன் உடைச்சிட்டு உள்ள வந்துறான், இப்போ நம்மளே வெளிய விட மாட்டேங்கிறான். அவன் என்ன எதிர்பார்க்கறான் நம்ம கிட்ட? அதாவது நம்ம இந்த ஸ்கூலை விட்டு வெளிய போக கூடாதுன்னு மட்டும் எதிர்பார்க்கறோம். நல்லா புரியுது. இருங்க மக்களே, நல்லா கிக் பண்ண சொல்றாங்க. கீழே விழுந்துட்டா, இப்ப வெளிய போயிடலாம்னு நினைக்கிறேங்க. என்னடா அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருக்கா? கியூ கொடுத்தா என்னடா பண்ணுது இது? என்னென்ன நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒன்னும் பண்ணல மக்களே. கியூ கொடுத்தா அது பாட்டு கையை தடவுது. ப்ளீஸ் ஸ்டே வித் மீ சென்பை. ஓ சீனியர் உங்க கூட என் கூட இருங்கன்றா. கத்திய வேற ஆட்டி ஆட்டி காமிக்கிறாளே, எடுத்து ஒரே சொறி விடுவாளோ. வாய வச்சா ஐயோ போட்டு தள்ளிட்டால என்னன்னு தெரியல. 12 செகண்ட்ஸ்க்கு வந்து ஸ்லோ ஆயிட்டோம்னு சொல்லி நம்மளுக்கு வார்னிங் கூட கொடுக்குறா மக்களே. இங்க பாரு, முதல்ல அவகிட்ட இப்படி நின்னு பேசாம ஓடுறதுக்கு வழியா பாரு. எங்கடா ஓடுறது? ஐயோ சிரிக்கிறாளே. என்ன கண்ணு திட்டு ரெட் ஆயிடுச்சு? என்ன கண்ணு மறுபடியும் நார்மல் ஆயிடுச்சு? சாரி கேக்குறா. ஐயா எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கும் ஒன்றும் புரியல மக்களே. இருங்க இருங்க இருங்க, இப்போ கொஞ்சம் யோசிச்சா, அதாவது இவளுக்கு எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. இப்போ நார்மலாக அந்த கண்ணு வந்து நார்மல் பிங்காக இருக்கும் போது அவன் நார்மலாக இருக்கா, அதே நல்லா க்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அப்போ வந்து சைக்கோ கில்லர் மாதிரி மாறிடுறா. ஸோ அதனால தான் வந்து அங்கங்கே சாரின்னு எழுதியிருக்கு, நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவளே நம்மளுக்கு வழியும் சொல்கிறா, அவளே நம்மளை கொல்லவும் செய்கிறா. அதனால தான் வந்து இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு அவ கேரக்டரிஸ்டிக்ஸ்ல. நம்ம கூட விளையாடவும் செய்யறா, அதே நேரத்தில் அடிக்கவும் செய்யறா மக்களே. எப்படியோ கேமோட கதை புரிஞ்சுது. சரி ஓகே, ஸ்டார்டிங்ல நம்ம டைரி உள்ள கையில எடுத்துமே, அந்த டைரி எங்க? ஆமால, அந்த டைரி எங்க? ஐயோ எங்க போட்டுன்னு தெரியலையே. எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கோம். ஐயோ பாருங்க மக்களே, போஸ்டர் வேற இங்க தான் இருக்கு. ஐயோ டைரி இருந்தாவாச்சும் கலெக்ட் பண்ணலாம். இப்போ அது வேற எங்க இருக்குன்னு தெரியல. எங்க விழும்போது கீழே போட்டேன்னு வேற தெரியலையே. சரி போற போக்குல இப்படியே தேடி மாமியாரே என்ன காப்பாத்துங்க. அதாவது இப்ப எனக்கு அவ குத்துறது கூட வலிக்கல மக்களே. நான் எதுக்கு உங்களை ஹர்ட் பண்ணேன்னு கேக்குறா பாத்தீங்களா? இந்த கேள்வி நம்ம நியாயமா அவகிட்ட கேட்கணும். எதுக்குமா என்னைய குத்துனேன்னு. இருங்க எதுவும் தரா, டேக் இட். அதாவது அடிக்கவும் செய்யறா மக்களே, அதுக்கப்புறம் நல்ல பிள்ளை மாதிரி நம்மளுக்கு மெடிக்கிட்டும் கொடுத்துறா. ஐயோ குத்தவும் செய்யறா, மருந்து கொடுக்குறா. இது எந்த வகை பைத்தியம்னே தெரியல. அதாவது இவ பைத்தியம்னா சரியாகாத பைத்தியம் மக்களே, அப்படி ஒரு பைத்தியம். அததானே அவ அப்பா வந்து படிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்களேன், நம்மள பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. நம்மள ஹர்ட் பண்ண வர, அதாவது ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா பண்றா. வாங்க மாவன் குத்தி போட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்றியா நீ? கொய்யால நீ போ, நாங்க ஓடுறோம். இவளை மட்டும் நம்பவே கூடாது மக்களே. பேசாம நம்ம என்ன பண்ணலாம், டைரியை ஃபர்ஸ்ட் தேடுவோம் எங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி போய் எங்க போட்டிருக்கோம் தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 7 பேஜை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. என்ன ஏதோ பீச்சி நடிக்குது? ஓ ஒரேடே போட்டு தள்ளிட்டானா? அடியானே போறதவளே. அதாவது நம்மள வந்து முன்னாடி போக விட்டு பின்னாடியே ஒரே சொர்க்கா சொருகிட்டா மக்களே. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டோரி புரிஞ்சிருச்சுல, நம்ம வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம். அதாவது அவன் நம்மளை வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறா. வெளியே போக ட்ரை பண்ணால் நம்மளை கொல்றா. ஸோ அவகிட்ட மாட்டாம நம்ம வந்து அந்த சாவி எதையாச்சும் கண்டுபிடிச்சி எஸ்கேப் ஆகணும். உள்ள வரதுக்கு முன்னாடி ஏதோ இம்பார்ட்டன்ட் நோட்னு போட்டுட்டாங்களே, அது என்னன்னு படிச்சியா? அந்த இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னா மக்களே, ஒரு டைம்ல வந்து ஒரு சாவி தான் எடுக்க முடியும்னு போட்டுருந்தாங்க. இருங்க அதுக்கு முன்னாடி இங்க வந்து ஓகே, இந்த லாக்கர் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் வந்து எக்ஸிட்கான சாவி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட கோடு கண்டுபிடிக்கணும். மேபி இந்த 7 பேஜஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கோடு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ பைத்தியம் மறுபடியும் வந்துருச்சு, ஓடுறதுக்கு ரெடி ஆயிடு. எப்படி நிக்கிறா பாருங்களேன். சரி ஓகே, ஒன்று அந்த மாதிரி கோட் கிடைக்கும் மக்களே. இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூலில் வந்து எங்கேயாச்சும் வந்து அந்த கோட் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அது ரெண்டுத்துல எதையாச்சும் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் டார்கெட் வந்து பேஜஸே கலெக்ட் பண்ணலாம், கோட் கிடைக்குதான்னு. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, கேமோட இன்டெலிஜென்ஸ்ல ஏதோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு ஒரு 2 பாயிண்ட் போடுறாங்களே, அது என்ன பாயிண்ட்னு படிச்சேன்னு கேட்டேன். இதில் படித்த மக்களே, அதாவது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் நம்மளால ஒரு சாவி தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேகமாக ஓடாதீங்க டக்குன்னு. ஏன்னா ஓடினா வந்து அது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும். அவ ஈஸியாக வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நடந்து நம்மளால ரொம்ப போக முடியாது மக்களே, ஏன்னா ஸ்கூல் பெருசு. ஓ அப்ப நம்ம ஓடாம நடந்து போனோம் அப்படின்னா அவ நம்மள ஃபாலோ பண்ண மாட்டாளா? நல்லா இருக்குதே. அதாவது ஃபாலோ பண்ண மாட்டான்னு கிடையாது மக்களே, டக்குன்னு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்டுபிடிக்க மாட்டா. இப்போ வந்து நம்ம ஓட்டோம் அப்படின்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவா. நடந்து போயிட்டு இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும். அவ பார்த்தா மட்டும் தான் துரத்துவா, இல்லைன்னா கிடையாது. ரைட் ஓகே, எப்படியோ 3 பேஜ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 4 பேஜ் கண்டுபிடிக்கணும். ஐயோ அந்த 4 பேஜ் எந்தெந்த முள்ள வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நல்லா நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிடும் மக்களே. பாருங்க இங்க பல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி க்ளோ ஆகுது. ஸோ இது கேம்ல வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னும் பவர் சப்ளை எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கோட் எங்க இருக்குன்னு தனியா வேற தெரியும்னு நினைக்கிறேன். இவளை பார்த்தாலே ஓட்டு
வந்து வந்த நம்மளால எப்படி நடந்து போக முடியும்? நடந்து போனா ஒரே சொல்லிட மாட்டா. கண்டிப்பா மக்களே, ஏன்னா நம்ம முன்னாடி தடவை வந்து அவுட் ஆனது காரணமே கொஞ்சம் நம்ம ஸ்லோவா நடந்து போனதுனால தான். ஏன்னா அவ பின்னாடியே வந்திருக்கா, அதான் ஒரே சொருக்கா ஒரே அடியில போட்டு தள்ளிட்டா. என்ன இது ஷூ மாதிரி இருக்குது? ஒருவனது போன் ஓட சவுண்ட் வராதோ? தெரியல மக்களே, எதுவா இருந்தாலும் நம்ம கடகடன்னு எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்து பாருங்க எது நோட் போட்டிருக்காங்க. ஆஹா, கத்திய வாங்கினா மாதிரியே துரத்துறாளே. சீக்கிரமா ஓடு. என்ன நோட்னு பாக்குறதுக்குள்ள கத்திய தூக்கிட்டு ஓடி வந்துட்டா மக்களே. இருங்க ஃபர்ஸ்ட் ஓடுவோம், அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். ஷூ பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு இரு. ஆஹா, இது ஏதோ சுவிட்ச் மாதிரி இருக்குது. சுவிட்ச் இருக்குன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு கரண்ட் வரும். ஆஹா, நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு லைட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கும். நமக்கு தேடுறதுக்கு வசதியா இருக்கும். நீ என்ன சொல்ற? எல்லாம் தேடுறதுக்கு வசதியா தான் இருக்கும் மக்களே. பட் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாம ஒருத்தி வந்து நம்மள துரத்திக்கிட்டே இருக்கா. இப்போ கூட வந்து நம்மளுக்கு ஒரு சாவி கிடைச்சிருக்கு. இந்த கிளாஸ் ரூம் எங்க இருக்கு அப்படின்ற ஐடியாவே இல்ல. ஏன்னா நம்ம எங்க ஓடிட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போறோம்னே இன்னும் புரியாத அளவுக்கு இருக்கு நம்மளுக்கு. ரைட், ஓகே. ஆமா, எந்த இவ்வளவு ரொம்ப நேரமா ஆளே காணோம். யாரா இது? ஐயா! அதாவது சத்தமே போடாம வந்து அந்த ஜன்னல்ல இருந்து நம்மள எட்டி பார்த்துட்டு இருக்கா பாருங்களா மக்களே. வெளியே வந்து கதையை முடிக்கிறேன்ற மாதிரி நின்னுட்டு இருக்கா. இப்ப வெளியே போலாமா வேண்டாமான்னு வேற எனக்கு தெரியல. அவ்வளவு பயமா இருக்கு. எப்படியா கிட்ட போனா கத்தி எடுத்து குத்தி போடுவா. ஐயோ, இவகிட்ட எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு தெரியலையே. அதாவது ஒரே அடியா டக்குன்னு போட்டு தள்ளிட்டா கூட பரவாயில்ல மக்களே. இன்ஸ்டால்மெண்ட்ல போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கா, ஒரு பொருளை நம்மள தேட விடாம. சோலி பிடிச்சது. ஐயோ, ஓடு. ஐயோ, என்னடா இது அடுத்த ரோட் ஆரம்பிச்சிட்டா. போச்சு. ஐயோ, குத்திட்டாங்கடா. சீக்கிரமா ஓடு. கொடுமை பண்றா மக்களே. குடுக்குடு ஓடிடுவோம் இந்த இடத்த விட்டு, இல்லனா நம்ம கதையை வந்து சட்டன்னு முடிச்சிருவா. என்ன கண்ணாடி உடைக்கிற சவுண்ட்ல கேக்குது? ஓடுதா ரூம் போறது வெளிய வராங்க. இல்ல பின்னாடி திரும்பி மட்டும் பார்க்க வேணாம் மக்களே. ஏன்னா பின்னாடி திரும்பினோம்னா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அவ டக்குன்னு வந்து நம்ம கதையை முடிச்சிருவா. இப்போதைக்கு 175 HP இருக்கு. பட் இதை நினைச்சு சந்தோஷப்பட முடியாது நம்மளால. சூப்பர், இன்னும் 2 பேஜ் மட்டும் கிடைச்சா போதும். நாம இங்க தப்பிச்சிடலாம். ஆமா, நம்ம கிட்ட ஒரு சாவி இருக்கு. அந்த சாவி எதுக்கு யூஸ் ஆகும்? இது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸ் ரூமோட சாவி தான் மக்களே. அந்த கிளாஸ் ரூம் எங்க இருக்கா அப்படின்றது வந்து நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். அதை ஓபன் பண்ணா உள்ள கூட மேபி நம்மளுக்கு பேஜஸ் ஏதாச்சும் இருக்கலாம். இந்த ஸ்கூல் முழுக்க எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தரத்தமாகுது. ஐயோ, என்ன மாதிரி உள்ள வந்து கண்ணாடில வச்சிட்டு இருக்கா. ஐயோ, இப்ப வெளிய போகும்போது நம்மளுக்கு வந்து கால் ஏதாச்சும் ஆயிருமா? ஓகே மக்களே, நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகல. அது ஆக்சுவலி இந்த ஷூ வந்து இந்த கிளாஸ் பீஸ்ல வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஷூக்கு அந்த பர்பஸ். நல்ல வேளை தெரியாத திரும்ப ஷூ எடுத்து போடுறோம். இல்லையா கால் கட்ட போயிருக்கும் போல இருக்குதே. வண்ட ஓடு. எங்க போனாலும் பின்னாடியே தோத்திக்கிட்டு இருக்கா மக்களே. இருங்க, இது என்ன ரூம்? எலக்ட்ரிசிட்டி ரூம் கண்டுபிடிச்சிட்டோம் மக்களே. ஆனா இவ்வளவு பின்னாடியே வந்துட்டாலே. அங்க வேறங்க கண்ணாடி எப்படி உடைக்கிறான்னு சொல்லிட்டு ஷூ இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வேற நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். இது என்ன 2 ரூம் மட்டும் வித்தியாசமா தனியா இருக்குது? ஆஹா, இவ வேற நின்னுட்டு இருக்காளே. போய் பார்க்கலாமா? இப்ப சத்தியமா பார்க்க முடியாது மக்களே. ஏன்னா அவ அங்கதான் இருக்கா. நம்ம அந்த ரூம்குள்ள போனது பின்னாடியே வந்து நம்மள போட்டு தள்ளிடுவா. அதனால ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அது என்ன ரூம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்த வழி எல்லாமே பாத்தீங்கன்னா போன ரூம் கிளையில திருப்பி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. புதுசா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எனக்கு என்னமோ பூட்டி இருக்க ரூம்ல தான் அந்த 2 டேப் இருக்குன்னு தோணுது. ஏன்னா முக்காவாசி டோர் நம்ம திறந்து பார்த்தோம், எதுவுமே கிடைக்கலையா? அப்ப எங்க வச்சிருப்பானுங்க தெரியலையே. ஆனா கையில வச்சிருக்க சாவி இருக்கு பாத்தீங்களா மக்களே, அதுக்கான ரூமே எதுன்னு எனக்கு தெரியல. இதுல பூட்டி இருக்க ரூமுக்கு வேற நம்ம தனியா வேற சாவி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும் தான் அந்த ரூம்குள்ள போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இருக்கு இது என்ன ரூமு? இங்க ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க. என்ன மாஸ்க்கு யூஸ்? ஏதோ கிரேவியார்டு என்னமோ போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். கடவுளே, இந்த ரூம்ல ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்க. ஐயோ, ஆஹா, வந்துட்டா என்ன புடிச்சாளா? மாட்டினவா? இல்ல மக்கள், ஏதோ ட்ராப் வச்சிருந்திருக்காங்க. ஐயோ, பின்னாடியே வந்துட்டாளே. ஐயோ, கீ கேக்குறா. கீயை புடிங்கிட்டு போயிட்டாளா? சரி, நம்மள விட்டுட்டு போனா கூட பிரச்சனை இல்லை மக்களே. கீ எடுத்துட்டோம். ஐயோ, மாட்டின பொழுதுதே தூக்கிட்டு போயிட்டு செஞ்சிருவாளோ? ஆஹா, இன்னும் 170 HP இருக்குதே. தெரியலையே. இருங்க மக்களே. டேக்கி சென்பாயா என்னத்தை எடுத்துக்க சொல்றா? சாவி அவ வச்சிருக்கா. நல்ல வேளை சாவி அவளே தரான்றா. வாங்கிட்டு ஓடுற வடிதான். இருங்க மக்களே. மக்களே பாருங்களேன். ஏய், சாவியை கூடாட்டி யாரை குறதவளே? குடுக்குறேன்ற பேர்ல வச்சு விளையாடிட்டு இருக்கா பாரு. இங்க பாருங்களேன் மக்களே, எடுக்க விட மாட்டா. டேய் குடி. ஐயோ, அவ கண்ணு வேற க்ளோ ஆகுது மக்களே. எனக்கு வேற பயமாவே இருக்கு. எடுக்கலாமா வேண்டாமான்னு. சாவி நீ எடுத்து கூட யாரை போதவளே? நாங்க சாவில எடுத்து தெரியுறோம். என்ன கொடுத்துட்டா? தெரியலையே. கொடுத்துட்டா. ஓகே, இப்போ நார்மலா இருக்கா. டைரி கேட்கறான். டைரி கிட்ட கொடுத்துட்டா நம்ம இன்னும் 2 பேஜ் எடுக்க வேண்டியது இருக்கு மக்களே. அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போதைக்கு நம்ம கொடுக்க வேணாம் அவகிட்ட டைரிய. அவ அங்கதான் நிக்கிறா. சீக்கிரமா கீழே போ. 2 ரூம் தனியா இருக்குதே, அந்த ரூம்ல என்னன்னு பாப்போம். ஓகே. என்ன கீழே கயிறு மாதிரி போகுது. இரு ஓடிச்சு. ஐயோ, அங்கங்க
ட்ராப் வச்சிருக்கா மக்களே. இந்த ட்ராப்பை விட்டு எப்படி தாண்டதுன்னு வேற டக்குன்னு தெரியல. கடகடன்னு வந்து கீழே விழுந்துட்டோம். இப்போ எதை எடுத்திருக்கான்னு தெரியல. டைரியை மட்டும் எடுத்துருக்க கூடாது. சாவி எடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. சாவி மறுபடியும் அவ கைக்கே போயிடுச்சே. நம்மள கூட மாட்டா போல இருக்குது. என்ன இடம் பூரா ஒரே ரத்தமாகுது. அடியே எங்கடி உழுந்து வாருங்க. உழுந்து வாருந்து கூட திரை விளையாடிட்டு இருக்காரு. இருங்க மக்களே, அது திருப்பி கொடுக்குறா. வாங்கலாமா வேண்டாமா? வேண்டாம், சாவி தேவையில்லை மக்களே. நம்ம அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நம்ம பேஜஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க, கொடுக்குறா. போலாமா வேண்டாமா? இருங்க, இது என்னது? எனக்கு என்னமோ பூட்டின ரூம்ல தான் அந்த 2 பேப்பர் இருக்குன்னு தோணுது. ஒழுங்கா சாவி வாங்கி திறந்து பார்த்தலாம். சரிடா, நீ இவ்வளோ சொல்ற, அதனால நம்ம ட்ரை பண்ணுவோம் திருப்பி. ஓகே மக்களே, சாவியை வாங்கியாச்சு நம்ம. ஐயா இதுக்கு தான் மக்களே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சாவி வாங்கலாமா வேண்டாமான்னு. தேவையில்லாம ஐயோ கோவம் ஏறிட்டே போதே. சீக்கிரமா சாவி எடுத்து 2 பேப்பர் இருக்குது பாரு. சீக்கிரம் எங்க மக்களே, அடிச்ச இதுல அப்படியே கேர் ஆகி பொறுமையா எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் 2 பேஜ் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி ஆயிரும் நம்மளுக்கு. இரு ஒரு நிமிஷம். ஆஹா, இது A1 கிளாஸ் ரூம். நம்ம கையில இருக்கிற சாவி D1 ஓடுது. நாம D1 கிளாஸ் ரூம் போறோம். சீக்கிரமா போ. அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் மக்களே. இப்போ வரைக்கும் வந்து எந்த சைடு என்ன கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னு பார்க்க கூட முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ டென்ஷனா ஓடிட்டு இருக்கோம். நாம் இருக்கிறது ஒரு ஸ்கூல்ன்றதுனால கண்டிப்பா இங்க பாத்ரூம்னு ஒன்னு இருக்கும். பாத்ரூம்ல நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையா? பாத்ரூம் எங்க இருக்குது பாரு. எங்கடா எது எங்க இருக்குனே தெரியல. இருங்க மக்களே, இது என்னது? இது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கு. இங்க எதுவுமே இல்ல. ஓகே, வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். மேபி வாஷ்ரூம்ல கூட நமக்கு வந்து அந்த பேஜஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இருங்க, இந்த கிளாஸ் ரூம்ல எனக்கு என்னமோ இங்க இருக்கிற மாதிரி தெரியல. நாம வேற ஏதாச்சும் கிளாஸ் ரூம்ல போய் தேடுவோம். சீக்கிரமா வெளிய போ. இருடா. ஓகே மக்களே, பின்னாடியா வச்சு முன்னாடி வந்துடாம இருக்கணும். இந்த பயத்திலே உளர வேற ஆரம்பிச்சிடுறோம். ஓகே, இப்போதைக்கு எங்கேயுமே இல்ல. கடகடன்னு நம்ம இந்த இடத்துலலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு அதையும் தேடிடலாம். இங்க கீழ இந்த ஸ்கூல்ல பாதி ரூம் பூட்டிட்டா இருக்கு. டேய், எல்லா ரூமும் பூட்டினா நான் எப்பறா தேடுவோம்? அது அப்படிதான் மக்களே, லாக் பண்ணி வச்சுட்டு சாவி அங்கங்க ஒளிச்சு வேற வச்சிருக்காங்க. ஸோ அந்த சாவியை கண்டுபிடிச்சி இந்த ரூம் எல்லாம் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கான்னு வேற தேடணும். ஏன்னா மேபி கோட்லாம் இருக்குல்ல, கோட்லாம் அங்கதான் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேஜஸ் தேடுவோம். வேலை நாம ஓடாம நடந்து போறதுனால அந்த யாரைக்கு போறதுனால நம்மள கண்டுபிடிக்க முடியல. இல்லையா சத்தத்தையே வச்சு நம்மள சமாதி கட்டிருப்பா. அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுற கூடாது மக்களே. ஏன்னா அவ எங்க சுத்திட்டு இருக்கா நம்மளுக்கு தெரியல. நம்ம நடந்து நேரா அவ இருக்கிற இடத்துக்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு பாத்துருவா, நம்ம கதையை முடிச்சிருவா. சோ கொஞ்சம் பார்த்தே விளையாடலாம். ஆஹா, சூப்பர். எப்படியா ரெஸ்ட் ரூம் கண்டுபிடிச்சாச்சு. இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். தேடு பார்க்கலாம். ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் ரூமை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ஒரு ரூமா ஓபன் பண்ணுவோம். இதுல ப்ளீஸ். சூப்பர், 6 பேப்பர் கிடைச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் தான். டேய், அந்த ஒடிச்சு கொடுத்துருங்கடா. நான் எங்க ஓடி போயிரும். இன்னும் ஒரு பேஜ் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா போதும் மக்களே, 7 பேஜ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சேஃப் லாக்கோட கோடு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வாங்க நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். மக்களே, நாம கடைசி பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒழுங்கா ஓபன் பண்ணி லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூம்ல ஏதாவது இந்த வாஷ்ரூம்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு சில நேரத்துல நம்மள கண்ணாடில பார்க்கவே பயமா இருக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு மக்களே. அதாவது இந்த ஜோம்பி படத்துல எல்லாம் வரும் பாத்தீங்களா, அப்படி ஒரு உருவம் மாதிரி தான் இருக்கு. இருட்டுக்குள்ள நம்ம மூஞ்சி நம்மளே பாக்குறதுக்கு. அந்த சைடு இல்ல, இந்த சைடு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போடுஸ்க்குள்ள 7 பேஜ் கலெக்ட் பண்ணியாச்சு. அடடடடடடா, 7 பேப்பர் கிடைச்சிச்சு. ஆமா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களே, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவ டைரி கேட்டா பாத்தீங்களா, டைரியை நம்ம அவ கையில கொடுக்கும்போது நம்ம மூஞ்சிலே அடிச்சிட்டா. அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7 பேஜை கலெக்ட் பண்ணிருக்கோம். இந்த 7 பேஜ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மளோட பிக்சர்ஸ் தான். அந்த பிக்சர்ஸ்லாம் யார் வரைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சைக்கோச்சன் அவ தான் வரைஞ்சிருக்கா. ஸோ அவ வரைஞ்ச இதை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அவ டைரிக்குள்ளேயே வச்சு அவகிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி ஆயிருவா. மேபி அந்த சந்தோஷத்துல அவ தான் அந்த கோட்லாம் போட்டு வச்சிருப்பா. அவ கோட் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். என்னது, டைரி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தா அவளே பாஸ் சொல்லுவா? உனக்கு என்ன கீழே குடிச்சு போச்சா? அவ எப்படி நம்ம தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஹெல்ப் பண்ணுவா மக்களே, அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன். ஒருவேளை அப்படி இல்லைனா கூட இங்கேருந்து தப்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூல் ஃபுல்லா தேடுவோம் கோட் எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைரி கொடுத்து அவளே சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம், ஏதாவது சின்டாஸ் கொடுக்கறாளான்னு. டேய், என்னடா புதுசு புதுசா சொல்றீங்க? இது வொர்க் அவுட் ஆனா ஓகே, வொர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க கத்தி எடுத்து சந்திலே ஒரே சொல்லிடுவா. ஏற்கனவே ஒரு நம்ம குத்து வாங்கியிருக்கோம். எந்தெல்லாம் பார்த்து பண்ணு. இருடா. ஐயோ, சாவியை தான் கேட்குறா. இப்போதைக்கு டைரி கேட்கலையே. டைரி கேட்டாதான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். நான் தான் சொன்னல, இதுல ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அவ பாரு, சாவி தான் எடுக்கிறா, டைரி எடுக்கவே இல்லை. சரி இருங்க மக்களே, இது இந்த சாவியை வந்து வாங்க சொல்றா. ஆனா வாங்கினா அடிச்சிருவாளோன்னு வேற எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா முன்னாடி அப்படிதான் அடிச்சா. ஒரு நிமிஷம் இரு,
நாம தான் 7க்கு 7 பேஜ் கலெக்ட் பண்ணமே. அப்பனா இந்த சாவி போட்டு இந்த ரூமை திறந்து அப்படினா அந்த ரூமுக்குள்ள ஒண்ணுமே இருக்காதா? ஒண்ணுமே இல்லாமலாம் இருக்காது மக்களே. ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஸ்கூல்ல வந்து அந்த கோடை எங்கெங்க தனித்தனியா வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அந்த கோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னும் ரூம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த கோட் பார்க்கல. எங்கடா அது ஹெட்மாஸ்டர் ரூம்? ஐயோ இங்கடா இருக்குது. அடியே இந்த பக்கம் வாடியாடி போறதவளே. இங்க தான் மக்களே நம்ம வந்து கோட் போடணும். கோட் போட்டோம் அப்படினா கீ எடுத்துறலாம். ஐயோ அவன் அந்த சாவியை கீழ போடவே இல்லையா? எனக்கு எடுத்து இந்த சாவி தான் சொதப்பு. என்ன சாவி கொடுத்துட்டா? ஆமா, கோட் இது கொடுத்துட்டா. கோட் பத்தி பேசுறா மக்களே. இருங்க, கோட் பத்தி பேசிட்டு இருக்கா. ஓகே, டைரியும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சந்தோஷமாய் கோட் பத்தி சொல்ல போறான்னு நினைக்கிறேன். இருங்க. ஆமாடி யாரை போறதவளே. உன்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டோம். சீக்கிரமா பாஸ்வேர்ட் பண்ண சொல்லு. நான் இங்க ஓடி போறோம். ஆமா, சீக்கிரம் கோட சொல்லுனா நாங்க கிளம்பிடுவோம். நானா சொல்லல அந்த சாவி சொதப்பு போகுதுன்னு. பாரு கண்ணு ரெட் ஆயிடுச்சு. ஓடுறதுல இருந்து நினைக்கிறேன். ஐயோ ஐயோ மக்களே, இவ கோட சொல்ற மாதிரி தெரியல. லாஸ்ட் சான்ஸா? இங்க இருந்தா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? ஐயோ லாஸ்ட் சான்ஸா? ஆஹா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எனக்கும் தெரியல மக்களே. ஆனா இங்க இருந்து போயிட்டேனா எப்படி? கோட ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தேன். ஓகே, கேம் ஏதோ ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஓகே, கேம் ப்ளே பண்ணா அவன் நம்மள கில் பண்ண மாட்டாளாம். பேசாம நம்ம கேம் விளையாடிடுவோமா? சரி, ஓகே, ப்ளே பண்ணலாம். சைக்கோச்சன், ஸ்டோன் பேப்பர் சீசர் தானே. நம்ம ஸ்டோன் வந்து வைப்போம். ஸ்டோன் ஜெயிச்சிட்டோம். சிஸ்டர் வச்சு ராக கட் பண்ண முடியாது. நாம ஜெயிச்சிட்டோம். என்ன மூஞ்சி மாறுது? ஓகே, நம்மள போக சொல்லிட்டா. கோட சொல்லுமா? போகல நாங்க. அவ பாக்குற பாதி சரியில்லை. பேசாம நம்ம இங்க ஓடி போயிடலாம். ஐயோ பேசாம அப்பவே போயிருந்திருக்கலாம். நாசமா போனவளே. கூட்டிட்டு ஓகேவான்னு கேக்குறேன். இருவி, நான் என் பாட்டி கிராணியை கூட்டிட்டு வரேன். அதாவது எல்லாம் பண்ணிட்டு ஓகேவான்னு வேற கேட்குறா மக்களே. பட் கடைசியில் நம்ம செத்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக இந்த கேமில் வந்து கோடியே நம்ம தேடிடுவோம். ஏன்னா இது 7 பேஜஸ் கலெக்ட் பண்ணி ஏன் அவள் கோட் சொல்லலை அப்படின்னு தெரியல. ஒரு ஹிண்டாச்சும் கொடுத்துருக்கலாம். கடைசியில் வந்து நம்மளை கொடூரமாக கொண்டுட்டா. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நம்ம கோட் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த எஸ்கேப் ஆகிற வீடியோ போடலாம். அதுக்கு வந்து நம்ம போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் டார்கெட் இருக்குது. ஒரு 15K லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை போட்டுருவோம். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு இருந்த எல்லா செல்லக்குட்டிஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இந்த லைக் டார்கெட்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுலேயே நிறைய மோட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன். யங் கயர், அதுக்கப்புறம் வந்து நார்மல், நைட் மேரு, ஹார்ட் மோடு, அந்த மாதிரி 5 மோட்ஸ் இருக்கலாம். எல்லாமே ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒன்று ஒன்றா வந்து வித்தியாசமாக வேறு லெவலில் வந்து இவளுக்கு இன்னும் பவர்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பை, லவ் யூ ஆல்.